ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஹர்னித் விளாக்ஸ். இன்றைக்கி பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் மொட்டும் ஒன்று போட்டிருக்கேன். அது தக்காளி சாதம் மாதிரியே இருக்காது பாருங்கள், நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கல்பாசி பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பாட்டில். நம்ம பிரியாணி மாதிரியும் இருக்கும், தக்காளி சாதம் செஞ்ச மாதிரியும் இருக்கும். இதில் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடுவோம். பிரியாணியில் நாங்கள் தக்காளி ரொம்ப கம்மியாக போடுவோம். 1 கிலோவுக்கு 1 தக்காளி தான் போடுவோம். ஆனால் தக்காளி சாப்பாட்டில் தக்காளி கொஞ்சம் அதிகப்படியாக நாங்கள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் 2 பேருக்கு தான் சமைக்கிறோம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம்தான். அதோட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடணும். இந்த தக்காளி சாதத்துக்கு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை உரித்து அதை நல்லா மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுக்குவேன். அதையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ நான் 2 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 5-6 பழத்தை, மீடியம் சைஸு தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட அதையும் சேர்த்துருவேன். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரே ஒரு பச்சை மிளகா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நான் இதுக்கு ஜீரக சம்பா ரைஸே போடுறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சரி, ஜீரக சம்பா ரைஸில் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க போதும், நிறையா போடாதீங்க. இஞ்சி பூண்டெல்லாம் இதுக்கு நிறையா போடக்கூடாது. இதோட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். இது மற்றதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா தக்காளி சாதங்கிறது தெரியாமல் போயிடும். ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி மாதிரியும் இருக்கும். தக்காளி பிரியாணி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வதங்குறம்போது கல்லுப்பு போட்டாச்சு. நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கே உப்பு போட்டுட்டோம். தக்காளி போட்டதுக்கப்புறம்னாக்கா நல்லா தக்காளியும் ஈஸியாக மசிஞ்சிரும். சாதத்துக்கு தேவையான உப்பும் இதில் போட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இதில் வேறு எந்த விதமான காய்கறி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இல்லையா. அதில் வெறும் தக்காளி தான் போட போகிறோம். பாருங்கள், காரத்துக்கு எவ்வளவு மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போடுவேன். மஞ்சத்தூள்லாம் அதிகமாகவும் போடக்கூடாது. பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மசிஞ்சு அப்படியே ஃபைனாக கிரேவி டைப்புக்கு வந்துருச்சு. இது சில பேர் இப்படியே எடுத்து போட்டு சாதத்தை தனியாக வடித்தும் போட்டு கிண்டிடுவாங்க. நாங்கள் இப்படியே தம் போடுற மாதிரியே செஞ்சிடலாம், இல்லை குக்கரில் ஒரு விசில் விட்டுறலான்னு இந்த அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அலசி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் புதினா இலையை இப்போ போடுறேன். அதில் போட்டு பரட்டி விட்டுட்டு இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எப்பயும் போல் உங்கள் குக்கரில் 1 விசிலா 2 விசிலா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்து செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி ஃப்ரை இல்லை எக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் தக்காளி சாதம் செஞ்சு சுவைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் விவர்ஸ்.